26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குறிப்பா வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மஸ்தலம் வீட்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. ரொம்ப ரொம்ப சூட்சுமமான வீட்டில் ரொம்ப கவனிக்கக்கூடிய அந்த இடத்துல என்னென்ன விஷயங்களெல்லாம் வைக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், அதை பத்தி சொல்லுங்கம்மா. ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு, தடையாக இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு. ஒரு திருமண தடை இருந்துச்சு, ஒரு செடி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்களை சுற்றி அவங்க சுற்றுப்புற வாசத்தில் சரி பண்ணிட்டு வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வராமல் இருக்கோம். அது தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனை. அப்படிங்கிறவங்களுக்கு பிரம்மஸ்தான பாதிப்பு பெரிய பெரிய இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் தீராத நோய்களையும் தீராத கவலைகளையும் கொடுத்துருது ஒரு குடும்பத்துக்கு. அப்போ இந்த பிரம்மஸ்தானத்தை கரெக்டாக நம்ம வந்து கணித்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறத முறைப்படுத்தும் போது பூமத்தியரோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட் சிதம்பரம் நடராஜர் கோவிலும் அது போலவே ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல என்ன வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த வீட்டோட. நான் எங்கள் வீட்டை கட்டும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானம் மார்க் பண்ணி இது மேலே வந்து கான்கிரீட் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக ஒரு கண்ணாடி வச்சுட்டு அது வழியாக சன்லைட்டு, அதுக்கு கீழே ஒரு டேபிள் போட்டு ஒரு நடராஜர் சிலை வச்சுருந்தேன். இன்றைக்கும் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு சூட்சமங்கள். அது ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும். வீடுதோறும் நடராஜர் சிலை வச்சு தொழிலில் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே நம்ம சொல்லக்கூடியது நீங்கள் வந்து பெருமாள் கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வாருக்கு மகாலட்சுமியெல்லாம் வர வைக்கிறதுக்கு பூஜை பண்ணுறீங்க, விளக்கு போடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. வந்த மகாலட்சுமி தங்க வைக்கிறதுக்கு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு புரட்சிகர வாஸ்து வல்லுனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவங்க இணைஞ்சிருக்காங்க. வாஸ்து வாழ்க்கையில என்ன விதமான பலாபலன்களை எல்லாம் நமக்கு நல்லபடியாக கொடுக்க போது, அது சம்பந்தமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் மாற்றங்கள் அல்லது ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களுக்கான விடைகளை தேடி நம்ம அம்மா கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போறோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நற்பவிம்மா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். மகிழ்ச்சிம்மா. பல விஷயங்களை நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில பலருக்கு பல எப்படி சொல்றது மிராக்கிள்ஸ், உங்களுடைய வாசலே சொன்னா மிராக்கிள்ஸ் அல்லது விஸ்வரூப வெற்றியை கொடுத்துட்டு இருக்கு. தொடர்ந்தும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். குறிப்பா வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரம்மஸ்தலம் வீட்டுல ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி நம்ம இதுவரைக்கும் எந்த காணொலியிலே நம்ம ஐபிசி பக்தியில பேசல. ரொம்ப ரொம்ப சூட்சுமமான வீட்டுல ரொம்ப கவனிக்கக்கூடிய அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வைக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், அதை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் வாஸ்து வேலை பார்க்குது. அப்படிங்கிறது அடிப்படை வாஸ்துவோட முக்கியத்துவமான ஒரு விஷயம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வீட்டோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட், வீட்டோட மத்திய பகுதியில் ஒரு பாயிண்ட்டு. அந்த இடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பில்லரோ ஒரு ரூம் ஒரு சம்டைம்ஸ் வந்து அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு குட்டியாக ஒரு பூஜை ரூம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. இந்த பிரம்மஸ்தானம் அந்த மாதிரியும் அடைபடக்கூடாது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பில்லர் வரக்கூடாது. இது ரெண்டு விஷயம் ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஆகாய தத்துவத்தை உள்ளடக்கியது இந்த பிரம்மஸ்தானம். அப்போ நீர் நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த ஆகாய தத்துவம் ஒரு வீட்டில் ஒரு மனையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சைட்டோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டும் கவனிக்கணும். வீட்டோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிறதும் இந்த பிரம்மஸ்தானத்தை ரொம்ப துல்லியமாக கவனித்து கணித்து அந்த வாஸ்து பலன்களை எடுக்கிறது அப்படிங்கிறது வீடு பிளான் பண்ணும் பொழுதே அது வந்து ரொம்ப சூட்சமமாக பார்த்து நம்ம வந்து கணக்கிட்டு அந்த இடத்த ஒரு கட்டடத்தை கட்டுறதோ ஒரு சைட்டை வந்து பிரிக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் வந்து அதை பற்றிய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறைய மறைஞ்சி போயிட்டுருக்கு. ஆனால் எல்லா வாஸ்து பலமும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து தொடர்ந்து மக்கள் வந்து பிரச்சனையிலே வந்துட்டுருக்காங்க. நம்ம சொல்கிற மாதிரி வடகிழக்கு சரி பண்ணியாச்சு, வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் ஓப்பன் பண்ணியாச்சு, ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு, தடையாக இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு, ஒரு திருமண தடை இருந்துச்சு, ஒரு செடி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்களை சுற்றி அவங்க சுற்றுப்புற வாசத்தில் சரி பண்ணிட்டு வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு.
ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வராமல் இருக்கோம், தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஃபீவர் அப்படின்னு போகும்போது ஒரு டோலோ 650 கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம். அந்த டைமில் சரியாகலங்கும் போது அடுத்தது பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு அப்படி இப்படின்ட்டு போயிட்டு சரியான என்ன நோய் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடித்து அதற்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டு அதற்குரிய மருந்துகளை கொடுக்கும்போது அந்த நோய் க்யூர் ஆகிறத நம்ம கண்கூட நம்ம பார்க்குறோம். இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிற விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி தடைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஸ்தானம். பிரம்மஸ்தான பாதிப்பு பெரிய பெரிய இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் தீராத நோய்களையும் தீராத கவலைகளையும் கொடுத்துருது ஒரு குடும்பத்துக்கு. அப்போ இந்த பிரம்மஸ்தானத்தை கரெக்டாக நம்ம வந்து கணித்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறத முறைப்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது, எனக்கு ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. எங்க அப்படின்னு சொன்னா, சிதம்பரம் நடராஜர் கோவிலும், இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வீட்டினுடைய இந்த அமைப்பும் கனெக்ட் ஆகுது. கரெக்ட் தானம்மா? நிச்சயமா பூமத்திய ரேகையோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட் தான் நடராஜர், சிதம்பரம் நடராஜர் கோவில் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அங்க வந்து விண்கலன்களே ஒரு ஆய்வுக்காக இப்போ நம்ம வந்து நிறையா ஸ்பேஸில் நிறைய ராக்கெட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க இல்லைங்களா? அந்த ராக்கெட்டை அந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் செயலிலேருந்து அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு உண்மையை நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க அறிவியல். அப்போ வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரே கருத்து தான். அது போல தான் எப்படி பூமத்திய ரேகையோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட் சிதம்பரம் நடராஜர் கோவிலும், அது போலவே ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல என்ன வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீட்டோட அமைப்பை பொறுத்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. வேற என்ன பொருட்கள்லாம் அங்க வைக்கக்கூடாது? இது இந்த மைய பகுதியில இந்த பொருட்கள்லாம் தவிர்க்கலாம்னா, நம்ம எந்த பொருட்கள தவிர்த்துட்டு நம்ம அந்த வீட்ட வெயிட்டான வச்சுக்கலாம்? பொருட்கள் அந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஒரு பில்லர் அந்த இடத்துல வரக்கூடாது. ஒரு டாய்லெட் அந்த இடத்துல வரக்கூடாது. ஒரு பூஜை அறை கூட தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டை கட்டும்போது பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் மார்க் பண்ணி அந்த பிரம்மஸ்தானத்துக்கு நேராக மேலே வந்து நம்ம வந்து மேலே வந்து கான்க்ரீட் போடுவோம் இல்லைங்களா? அதுக்கு நேராக ஒரு கண்ணாடி வச்சுட்டு அது வழியாக சன்லைட் குறிப்பிட்ட காலங்களில் கரெக்டாக சென்டராக வந்து விழுகும். அதுக்கு கீழே ஒரு டேபிள் போட்டு ஒரு நடராஜர் சிலை வச்சுருந்தேன். இன்றைக்கும் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு சூட்சமங்கள். அது அது ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும். நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். வீடுதோறும் நடராஜர் சிலை வச்சு தனிப்பட்ட முறையில் நம்ம தெய்வங்களோட வைக்காம நடராஜர் சிலையை தனியாக வைத்து வழிபாடு பண்ணும்போது மணி அட்ராக்ஷன் நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஒரு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வீட்ல எவ்ளோ முக்கியமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நெறைய பேருக்கு புரிஞ்சுக்க கூடியதா நிச்சயமா இருந்திருக்கும். அந்த பிரம்மஸ்தானத்துல மறந்தே போயிட்டாங்க மக்கள். ஏன்னா வந்து வாஸ்துங்கிறதே வந்து ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப புரிதலும் இல்லை, பயமும் இருக்குது. இடிக்க சொல்லிடுவாங்களோ உடைக்க சொல்லிடுவாங்க. நம்மளது வந்து நல்லா ரீச் ஆனதுக்கு காரணம் நம்ம வந்து இடிக்கிறது உடைக்கிற வேலை நம்மகிட்ட கிடையாது. இருக்கிற மரம் செடி கொடிகளை எது தவிர்க்கணும் எது வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸை எப்படி வைக்கணும் எங்கே வைக்கணும், நீ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணி கழிவு நீர் எந்த வழியாக எப்படி போகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இந்த கலர் லைட்டை இந்த இடத்துல போடுங்க, இந்த கலர் லைட்டை யூஸ் பண்ணாதீங்க, வர்ணங்கள் கலர் தெரபி வீட்டோட ரூமுக்கு இந்த கலரை போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு அங்கே என்ன நிகழ்வுகள் இருக்கோ அதற்கு பரிகாரமாக சில விஷயங்களை பண்ணும் பொழுது நிச்சயமாக அதுவும் மாற்றம் தருகிறது. வாஸ்துவிற்கு பரிகாரம் இல்லை, ஜோதிடத்திற்கு பரிகாரம் இல்லைன்னு சொல்லி யார் வாதிட்டாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆனால் எல்லா விஷயத்துக்குமே எல்லா பூட்டுக்களுக்குமே ஒரு சாவி உண்டு. அந்த சாவியை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்கறது தான் ஒரு வாஸ்து வல்லுனரோட தலையாய கடமை. ஆமா, இப்போ நம்ம பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து நம்ம கட்டின ஒரு பில்டிங் அல்லது வீட்டுக்கு பார்க்கணுமா? இல்ல அந்த சைட்டுக்கே நம்ம வந்து பிரம்மஸ்தானம் பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்? நல்ல பெரிய இடமா இருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 சென்ட் இருக்குது, ஒரு 4000 சதுரடி 5000 சதுரடி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பிரம்மஸ்தானம் சைட்டுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது இதுதான் சைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு கயிறு கட்டுறோம், இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு கயிறு கட்டி இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் தான் பிரம்மஸ்தானம். ஆனால் இவ்வளோ பெரிய இடம் இன்னைக்கு கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அதே வீட்டுக்கு நம்ம சைட்டு பிளான் போடுறோம் இல்லைங்களா? அதோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டை மட்டும் நம்ம கவனிச்சா போதுமானது. இதுலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இனி புதுசாக கட்டுறவங்களாம் இல்லை இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களும் அதை மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு டேபிள் போட்டு ஒரு நடராஜர் சிலை அளவாக சின்னதாக ரொம்ப பெருசெல்லாம் வைக்கக்கூடாது, குட்டியாக வச்சு அதுக்கு முன்னாடி பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் அடியில் தண்ணி,
அதுக்கு மேலே ஒரு பவுலில் மண், நீர், நிலம் வந்துருச்சு, ஊதுபத்தி, காற்று, ஆகாய சக்திங்கிறது வெட்ட வெளி, நடராஜரே ஆகாய சக்தி தான். இந்த மாதிரி தீபம் எரியிறது அப்படிங்கிறது நெருப்பு. இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு விளக்கும் அந்த தண்ணி மேலே ஒரு மண் மேலே ஒரு அகல் வச்சு தீபம் ஏற்றி வத்தி கொளுத்தி ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு தீபாராதனை காட்டும்போது பஞ்சபூத தத்துவத்தை பஞ்சாட்சரமான நம்மளோட சிவனுக்கு ஒரு பூஜையும் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வைத்து நம்ம வழிபடும்போது நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் வீட்டுக்குள்ள. இப்போ குறிப்பா வந்துட்டு இந்த பிரம்மஸ்தானத்துல நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஃப்ரீயா இருக்கு, ஒரு ஸ்பேசியஸா இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம நடராஜரை வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த இடத்துல பில்லர் இல்ல, ஆனா ஒரு சுவரே இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, பயப்படுவாங்க. தேவையில்லை. எல்லாமே இறைவனோட படைப்பில் எல்லா உயிர்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பயப்படக்கூடாது. வெற்றி நிச்சயம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பூஜை ரூமில் வைக்காமல் தனியாக ஒரு சின்ன குட்டியாக ஒரு டேபிள் மேலே ஒரு நடராஜர் வச்சு இதே பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த தீபம் ஏற்றிட்டு வந்தாவே சூப்பராக இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா. புதுசாக கட்டுறவங்க அதை தவிர்த்துருங்க. கட்டியாச்சு, இதெல்லாம் இடித்து உடைச்சி சரி பண்ணுற வேலை கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக நம்ம இதை பண்ணிக்கிட்டாலே போதும், நல்லதே நடக்கும். கண்டிப்பாமா. அதாவது வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் எல்லா பூட்டுக்களுக்கும் ஒரு சாவி இருக்கு அப்படின்னு சொல்லி அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துல இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தங்க வியாபாரம் செய்ய நினைக்கிறாங்க, ஆனா செய்ய முடியல. ஒருத்தவங்க மிகப்பெரிய அளவுல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய அளவிலான நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. இல்ல ஏதோ புதுசா இன்னொரு முயற்சி பண்ணலாம்னு நினைக்கும் போது கூட அதுக்கான தடை, தாமதம் அப்படிங்கிறது அதிகப்படியா வந்துட்டே இருக்கு. இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்குங்களாமா? நிச்சயமா இருக்குங்கம்மா. இன்னும் இதில் 2 விஷயம் ஆட் பண்ணிக்கலாம். 4, 5 பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு தொழிலை பண்ணுவாங்க. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ராவர்சி வந்துடும். ஆரம்பிக்கும்போது குட் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ரிலேட்டிவ்ஸு, நல்லா ஹாப்பியாக ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்லேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இதுவும் வாஸ்துவோட பலத்தை வச்சு தான். அவங்கவுங்க வீட்டோட வாஸ்து ப்ளஸ் அவங்க தொழில் நிறுவனத்தோட வாஸ்து அப்படிங்கிறத 2யும் கனெக்ட் பண்ணலாம். அது போலவே வேலையாட்கள் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, 10 பேரும் சம்பளம் வாங்கிட்டு நின்றுருவாங்க. அல்லது யாராவது ஒருத்தர் வந்து அதை அங்கே வேலை செய்கிறவங்கள கெடுத்துகிட்டே இருப்பாங்க. அதை ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்து வேலைக்கு வர மாட்டாங்க. இந்த ஓனர் வந்து ரொம்ப கெஞ்சணுங்கிற நிலைமைக்கெல்லாம் லேபர்ஸ் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து நான் வாஸ்து தான் காரணம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாதிரி தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னா, தொழிலோ ஒரு வேலை வாய்ப்போ நல்லா நடக்கணும் அப்படின்னா 4 திசைகளும் சூப்பராக இருக்கணும். உச்சத்தில் இருக்கணும். உச்சம்னா பாசிட்டிவ், நீச்சம்னா நெகட்டிவ். அப்போ உச்சமாக பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா சூப்பர் ரிசல்ட். அதாவது வடக்கு தெற்கும் கம்பேரிசனில் வடக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். அது போலவே கிழக்கு மேற்கு ரெண்டும் பார்க்கும்போது கிழக்கு உச்சத்தில் இருக்கும் பொழுது, கிழக்கு மேற்கு ரெண்டும் கம்பேரிசனில் உச்சமாக இருக்கும் பொழுது தொழில் நல்லாவே நடக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்துமே கூட 4, 5 பேர் ஒரு தொடர்புடைய ஒரு தொழில் செய்யும் பொழுது ஒருத்தரோட வீட்டோட வாஸ்து கூட அங்கே பாதிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் வீட்டோட வாஸ்துல வடக்கை விட தெற்கு வந்து காலி இடம் குறைவாக இருக்கணும், வடக்கை விட தெற்கு வந்து மேடாக இருக்கணும், அதே போல் கிழக்கை விட மேற்கு உயரமாக இருக்கணும், கிழக்கை விட மேற்கு வந்து காலி இடம் குறைவாக இருக்கணும், மரங்கள் செடி கொடிகள் வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு கவனிக்கணும், மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். இவ்வளோதான் வாஸ்து. நீங்கள் போய் இடிக்கிறது உடைக்கிறதுங்கிறது சரவணாதேவி ரிப்பேல் 360 கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறுகள் இருக்கும். எல்லாருக்கும் ஒன்று போல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அதாவது நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டில் ஒரு 5 கூட தேராது. நம்ம வந்து 16 பாயிண்ட் 16 டிவிஷன் சொல்லும்போது 5 பிரிவுகள் கூட சரியாக இருக்காது நிறைய இடங்கள்ல. அவங்க எப்படி ஜெயிக்கிறது? 16ஐயும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்களோட ஆயிலே முடிஞ்சிடும். அதனால தான் வாஸ்து பார்க்க பயப்படுறாங்க. வாஸ்துவை பற்றி நம்ம வேணால் லெக்சர் வேணால் எடுத்துகிட்டு இருக்கலாம், கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பரிகாரம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன பண்ணிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி தொழிலில் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே நம்ம சொல்லக்கூடியது, நீங்கள் வந்து பெருமாள் கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வாருக்கு 2 நெய் தீபங்கள் 12 வாரங்கள் தொடர்ந்து போடணும். புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை, புதன் ஹோரை அல்லது சனி ஹோரையில் தீபம் ஏற்றிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து துளசி வாங்கி கொடுத்து உங்களோட பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போதும், உங்களோட தொழில் நிறுவனத்தோட பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போதும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ளஸ் வந்து தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலில் நஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்குண்டான
மாற்றங்கள், வாஸ்து மாற்றங்களை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை அந்த இயற்கை நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையவே இருக்குது. இது வந்து நம்ம பூஜை அந்த மாதிரி பண்றோம். இது மாதிரி வாழ்வியல் பரிகாரம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னாலங்கம்மா, கூட்டுறது பெருக்கிறது எதை சொல்லுவீங்க நீங்கள்? கூட்டுறது பெருக்கிறதுனா என்னங்கம்மா? க்ளீன் பண்றது, க்ளீன் பண்ணுறது, இல்லைன்னா டஸ்டிங். டஸ்டிங். எதுக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க? எதுக்கு டஸ்டிங்னு சொல்கிறீங்க? நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்களே, வீட்டை கூட்டுறது, வீட்டை பெருக்கிறது. அப்போ என்னென்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பை கூளங்கள், தேவையில்லாத பழைய பொருட்களை வெளியில் தூக்கி போட்டிங்கனாவே வீடு கூட்டுறதும் பெருக்கிறதும் தாராளமாக நடந்துடும். அப்போ இதை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து பெருக்கிற அந்த ப்ரூமை வந்து விளக்குமாறுன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு சீமாறுன்னு சொல்லுவாங்க. சீமாருன்னு சொல்லுவாங்க. சீமாறு கிடையாது, ஸ்ரீமாறு. ஸ்ரீனா மகாலட்சுமியோட அம்சம். இந்த மாதிரி நிறைய முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அப்போ இந்த இந்த விளக்குமாறை எப்படி வைக்கிறதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது பெருக்கக்கூடிய இடம் அது வந்து கீழே இருக்கணும், கை பிடிக்கிற இடம் வந்து மேலே இருக்கணும். அது மாதிரி ஒரு கயித்துல கட்டி யாரும் பார்க்காத இடத்துல மாட்டி வச்சிடணும். ஏன்னா பணத்துக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்து நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்கிறோமோ அது போல் இந்த விளக்குமாறு சீமாரியும் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் வீட்டை கூட்டுறது பெருக்கிறது, வாழ்வியலை கூட்டுறது பெருக்கிறது. அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் ப்ளஸ் வந்து எல்லாம் குப்பையெல்லாம் கூட்டியாச்சு, எல்லாம் பெருக்கியாச்சு, ஒரு குப்பையை ஒரு டஸ்ட்பினில் இருந்து ஒரு கவரில் போட்டு கட்டி வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே ஒரு கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி வண்டி வருது, அங்கே அதில் ஒர்க் பண்ணுறவங்களும் வர்றாங்க. அவங்க தான் உங்கள் வீடு தேடி வர மகாலட்சுமி. அவங்க தான் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய பெருமாள் அங்கே வர ஆண்கள் தான். ஏன்னா அந்த ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரன் வந்து சனீஸ்வரனோட அம்சமாக யாரை பார்க்குறோன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள். அப்போ அவங்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கணும். அப்படியே போய் லெஃப்ட் ஹேண்டில் கொண்டு போய் குப்பையை கொடுத்துட்டு அவங்க முகத்தை பார்க்காமே வர்றது, இதெல்லாம் தப்பு. அப்படி செய்யக்கூடாது. நம்மளோட தேவையில்லாத குப்பை கோலங்களெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும். உங்கள் வீட்லேயே நீங்கள் பிரித்து இதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சு பாருங்கள், பணம் தானாக தேடி வரும். அப்போ இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுக்கலாம். அல்லது ஒரு 2 பாக்கெட் பிஸ்கட்டு, ஒரு பாட்டில். ஏன்னா அவங்க களைச்சி வருவாங்க. ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு பலன் பார்க்காம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் தேடி போய் யார் சனீஸ்வர அம்சத்தில் யார் இருக்காங்கன்னு தேடி போய் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து பரிகாரம் தேடுறதுக்கு உங்கள் வீடு தேடி வரக்கூடிய இவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்வியல்லையும் செய்யலாம், வழிபாட்டுலேயும். இப்போ சக்கரத்தாழ்வார் சொல்லியிருக்கேன், வீட்டோட வாஸ்துலேயும் பண்ணணும். நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கும்போதே கேள்வியில் அவ்வளோ குழப்பங்கள் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பிரச்சனை இருக்கும். வடமேற்கில் ஒரு படி போட்டிருப்பாங்க, அந்த படிக்கு கீழே ஒரு டாய்லெட் இருக்கவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும் பாருங்க சந்தேகம், நிலாவிலேருந்து தான் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவ்வளோ குழப்பவாதிகள். ஒவ்வொரு திசையும் ஒரு மனநிலையை வச்சுருக்கு. அப்போ வாஸ்துவம் மாற்றினா மனநிலை மாறும். ஒரு பொறாமை குணம் இருக்கும், ஒரு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிற குணம் இருக்கும், கோபம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். இது எல்லாம் மாறுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வாஸ்து வேலை பார்க்கும். அது மாறி உங்களோட சக்ராஸ் நார்மலாக ஆக்டிவேட் ஆனாவே உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும், உங்களுக்கு நடக்காத வேலை நடந்துடும், ஒரு நிம்மதியாக இருப்பீங்க, மகிழ்வாக இருப்பீங்க. எல்லாமே சீராக நடந்துட்டு. ஏன்னா பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போது அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களில் உங்களோட மனசை கொண்டு போயிட்டு சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தாலே சூப்பர் ரிசல்ட் எடுக்கும். கண்டிப்பாம்மா. அதாவது உங்களுடைய ஒவ்வொரு காணொளியிலையும் மக்களுக்கான மிகப்பெரிய வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காணொளியிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவுமே ரொம்ப இதில் சிறந்த. இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், மணி பிளான்ட் வைக்காதீங்க அப்படின்னு ஆமா சொல்லிட்டு. ஆமா ஆமா. இப்போ இன்னொரு கேள்வி, இந்த ராமபானம்னு சொல்லிட்டு மாலை நேரத்தில் மழை பூக்கும், அது எல்லா வீடுகள்லையும் வச்சுருப்பாங்க. இந்த கொடி வச்சிருக்கலாமா, இந்த கொடியை நாங்கள் வச்சு எடுக்கலாமா, இப்படி தான் நிறைய இந்த கொடியை பற்றி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ராமபானம் கொடியும் கொடி தான். அதை வந்து நீங்கள் வந்து காம்பவுண்டு மேலேயோ வீட்டு மேலேயோ படர விடாமல் ஒரு பந்தல் போட்டு படர விடுங்க, தவறே கிடையாது. அது நிறைய அப்போல்லாம் அப்படி தானே பண்ணினாங்க முன்னோர்கள். அப்படி தானே வீட்டு மேலெல்லாம் எங்கே செடி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம இடம் குறைவாக இருக்கிறதுனாலையும் அது வந்து நமக்கு பறிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, மொட்டை மாடி வரைக்கும் வரட்டும்னு சொல்லி விட்டுறோம். அப்படி கிடையாது. நீங்கள் வந்து வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள காலி இடத்துல ஒரு பந்தல் போட்டு ராமபானம் செடி, அதான் முல்லை செடி தாராளமாக வளர்த்தலாம்.
ஆனால் வந்து வீட்டு மேலேயோ காம்பவுண்டு மேலேயோ படர விடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போலவே ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை வந்து கூட்டுறது, பெருக்கிறது, அது வந்து எல்லாம் கொண்டுட்டு வந்து எல்லாம் உள்ளேருந்து பெருக்கிட்டு வந்து எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் எல்லா குப்பையும் வடகிழக்குக்கு வந்து ஈசானியத்துக்கு வந்து அங்கேருந்து அந்த குப்பை வெளியில் போகணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும், சின்ன சின்ன அசைவை கொடுக்கும். அதுபோல் பண்ணுறதும் வீட்டை வந்து மாப் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறது, எப்போவுமே க்ளீனாக இருக்கிற இடத்துல தான் நம்மளே போய் ஒரு இடத்துல நல்ல ஒரு நறுமணத்தோட நல்லா இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு நினைக்கும். நல்லா இல்லைன்னா நம்மளால் அந்த இடத்துல உடனே நம்ம அந்த இடத்த விட்டு வந்துடுறோம் இல்லைங்களா? அதுவே போல தான் மகாலட்சுமியெல்லாம் வர வைக்கிறதுக்கு பூஜை பண்ணுறீங்க, விளக்கு போடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. வந்த மகாலட்சுமி தங்க வைக்கிறதுக்கு உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும், நீங்கள் நல்ல வார்த்தைகள் பேசணும். தூங்கி எழுந்த உடனே ஒரு அஃபர்மேஷன், இன்னைக்கு நான் நல்ல விஷயத்தை மட்டும்தான் நினைப்பேன், நல்ல விஷயத்த மட்டும்தான் பண்ணுவேன். ஆனால் பழக்க தோஷத்தில் அன்னைக்கு தான் வரும் நிறையா விஷயங்கள், நிறைய 7 and halves எல்லாம் வரும். அன்னைக்கு தான் ஒருத்தரை பற்றி எப்போவோ மறந்து போன ஒரு உறவை, மறந்து போன ஒரு நண்பரை நெகட்டிவாக யோசிப்போம். உடனே அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்க நல்லவங்க, ஒரு ஃப்ரெண்டோ ஒரு ரிலேட்டிவோ அவங்க நம்மக்கிட்ட நல்லா பழகுனப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதை நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல உடனே பாசிட்டிவ். இந்த மாதிரி ஒரு 3 நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மனசு ஃப்ரீ ஆயிரும், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். இந்த வாகனத்தை சிறப்பாக வச்சுக்குவோம். ஏன்னா இந்த வாகனம் நல்லா இருந்து இந்த உள் உறுப்புகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த உயிர் அப்படிங்கிற இந்த ஆன்மா இந்த உடம்புல தங்கும், இல்லைன்னா வெளியேறும். ஃபோட்டோ தான் முன்ன வந்து 16 நாள் ஃபோட்டோவுக்கு வேலிடு, இப்போ 16 மணி நேரம் தான் ஒரு ஃபோட்டோவுக்கு வேலிடு. அது எவ்வளோ பெரிய நம்ம எவ்வளோ நிகழ்வுகள் எத்தனை பேர் இப்போ நம்ம பார்க்குறோம், எவ்வளோ இடங்களில் வந்து ஒரு மரணம் நடக்குது, அவங்களோட மரணத்துக்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள்னு கேட்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அவங்க எவ்வளோ பெரிய புகழ் வாய்ந்தவங்களாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட டேஷ் தான். அதனால் வந்து வாழும் வரை மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சிக்கு என்னென்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துக்கலாம், வாதாடாமல் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏதோ இது இந்த காணொளி கண்ணில் கிடைக்குது, இதில் 4 வார்த்தை நம்ம காதில் விழுகுது அப்படின்னா இதுலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குங்கிறத உள்ளே வந்து வீடியோவை கரெக்டாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தா எடுத்து ஃபாலோ பண்ணலாம், பிடிக்கலையா கடந்து போயிடலாம். இந்த மாதிரி போகிறவங்கள இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் ஒன்றும் பண்ணுறதில்ல. அதை வந்து அதுக்கு ஒரு கொடி தூக்கிட்டு வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த கொடியை தூக்கும் இந்த பிரபஞ்சம். மிகப்பெரிய அருமையான ஒரு நேர்காணல், பல விஷயங்களை பகிர்ந்திருந்தீங்க. பலருக்கும் இது மிகப்பெரிய அளவில் பயன் தரும். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றிம்மா, மகிழ்ச்சிங்கம்மா, நற்பவிம்மா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எந்த சமையலும் ருசி தேடும்